உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனை எப்பொழுது சேவிப்பான்? தேவனிடத்தில் எப்பொழுது சேர்ந்து கொள்ளுவான்? தேவனுடைய சகாயத்தை எப்பொழுது பெற்றுக்கொள்வான்? நம்முடைய வாழ்க்கையிலும் எதையோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஏதோ ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு சேர வேண்டிய முயற்சியில, அந்த ஸ்தானத்தை அடைகிற செயலிலே தனி ஆளாக என்னால் அந்த இடத்தை அடைய முடியாது. தனி ஆளாக நான் நினைத்த இடத்தை என்னால் பிடிக்க முடியாது. எனக்கு தேவனுடைய உதவி தேவை, அவருடைய கருணை தேவை, அவருடைய கிருபை தேவை. பரீட்சையிலே ஒரு உன்னதமான மதிப்போடு கூட நான் பாஸ் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஞானம் போதாது. வெற்றி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய சகாயம் தேவை என்று ஒரு ஸ்டூடெண்ட் கட்டாயமாக தேவனை தேடுவதற்கு முயற்சி செய்வான். ஏனென்றால் நல்ல மார்க்குகளோடு பாஸ் ஆக வேண்டும் என்று நினைக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதனால் அந்த ஞானத்துக்காக சாதாரணமாக ஆவிக்குரியவர்களாயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வார்கள்? தேவனை தேடுவார்கள். வேலைக்காக நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவோ ட்ரை பண்ணினாலும் கூட, நேர்த்தியா எல்லா இன்டர்வியூஸையும் அட்டன் பண்ணா கூட நினைச்ச மாதிரி நினைச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய உதவி இல்லாமல் என்னால் வேலையை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய உதவியை நாட வேண்டும். அவருடைய சகாயத்தோடு இன்டர்வியூவுக்கு போவாய். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும்பா. இது என்னுடைய 15வது இன்டர்வியூ, அல்லது இது எனக்கு 20வது இன்டர்வியூ, அல்லது எனக்கு இது 30வது இன்டர்வியூ. கடந்த காலத்தில் எத்தனையோ முயற்சி செய்தேன், என்னால முடியவே இல்லை. ஆனால் இப்பொழுது உம்மோடு கூட முயற்சி செய்கிறேன். உம்முடைய உதவியோடு, உம்முடைய கிருபையோடு இந்த இன்டர்வியூல நான் பங்கு கொள்ள போறேன். எனக்கு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபித்தாய். தேவன் உனக்கு துணையாக வந்து அந்த இன்டர்வியூல வெற்றியை தந்தார், நல்ல வேலையை கொடுத்து விட்டார். ஒருவேளை அதுக்கு முன்னால் ஏதாவது முடிவெடுத்திருக்கியோ என்னவோ. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, கொடுத்தா நான் இதை செய்யறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா முதல் சம்பளத்தை நான் உமக்கு காணிக்கையா தர்றேன் ஆண்டவரே. அல்லது உண்மையாக தசம பாகத்தை நான் உமக்கு வார்த்தையின் அடிப்படையில் தந்து விடுவேன். இப்படி சில உடன்படிக்கைகளை நாம பொதுவா செய்வோம். அப்படி நீ செய்த அந்த விண்ணப்பத்தை, அந்த உடன்படிக்கை தேவன் கேட்டு தேவன் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம். அதே போல விவாக விஷயத்துல, திருமண சம்பந்தத்தின் விஷயத்துல நீ செய்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து கனமாய் திருமணம் நடக்கும்படி செய்திருக்கலாம். அப்படியே கர்ப்ப பலன் விஷயத்துல, அதே போல வியாபார விஷயங்களில உனக்கென்று ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு நல்ல இடத்தை, ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று. அந்த முயற்சியிலே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாய், தேவன் அதற்கு செவி சாய்த்தார். இப்பொழுது என் கேள்வி, சகஜமா சாதாரணமா நாம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சியிலே தேவனுடைய உதவியை நாம் தேடுவோம். ஆனால் எப்பொழுது நாம் சேர எண்ணிய இடத்தை சேர்ந்து விடுகிறோமோ, நினைத்ததை சாதித்து விடுகிறோமோ, வெற்றியை பெற்று விடுகிறோமோ, அப்படி வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிற சில நாட்களிலேயே நமக்குள் நம்மை அறியாமலேயே எது ஆரம்பிக்கணும் யோசிச்சு பாருங்க. தேவன் மீதான பக்தி அப்படியே பெருகும் நினைக்கிறீங்களா? அல்லது தேவனிடத்தில் இன்னும் அதிகமான பயமும், தேவன் மீது இன்னும் அதிக அன்பும், தேவனுடைய சன்னதியின் மீது இன்னும் அதிக பற்றும், தேவ வார்த்தைகளின் மீது இன்னும் அதிக அக்கறையும், ஆவிக்குரிய காரியங்களின் மீது இன்னும் அதிக பொறுப்பும் நமக்குள் பெருகும் அப்படிங்கிறீங்களா? இல்ல குறைன்னு சொல்றீங்களா? சாதாரணமா என்ன நடக்கும்? என்ன சொல்லுங்க? அது பெருகும் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் புரியுது இல்ல? நீ மீதி விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன? என்னை பார்த்தா 10 பேருக்கு மேல கை உயர்த்தல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் தேவனிடத்திலே வந்து நமக்கு இருந்த கஷ்டத்தை சொல்லுகிறோம், நமக்குள்ள பாடுகளை சொல்லுகிறோம், நம்முடைய பயத்தை சொல்லுகிறோம், பெற்ற தோல்விகளை குறித்தெல்லாம் சொல்லுகிறோம். தேவனுடைய உதவி இல்லாமல், அவருடைய சகாயம் இல்லாமல் வெற்றியை பெறவே முடியாது என்கின்ற திட்டவட்டமான முடிவுக்கு வந்து தேவனுடைய உதவியை நாடுகிறாய். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையை கண்டு தேவன் மனதுருகி உனக்கு வெற்றியை கொடுத்தால், அந்த வெற்றியை அடைந்ததற்கு பிறகு, நீ கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கு பிறகு சாதாரணமா என்ன நடக்கும்? வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15, 16 வசனங்கள் கவனிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்கக்கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும். இப்ப கொஞ்சம் எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். அவன்
பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அதனால அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் என்னாச்சுங்க? பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலத்தை தேவன் அருளினார். உசியா என்கிற ராஜா, அவனுடைய ராஜ்யம் பலப்படும் மட்டும் தேவன் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். 4வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட அவன் மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். உங்கள் எத்தனை பேர் முன்னேற வேண்டும்? உங்களுடைய பணியில, உங்களுடைய உத்தியோகத்தில், உங்க வியாபாரத்தில், அதே போல உங்க குடும்பத்தில், நீங்கள் செய்கிற பிரயாசங்களில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுற ஒரு தடவை கொஞ்சம் கையெழுத்து காட்டுறீங்களா? ஏஸ், நீங்க எல்லோருமே ஆசையோடு இருக்கிறீர்கள், என் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று. என் குடும்பம் முன்னேற வேண்டும், என் பிள்ளைகள் முன்னேற வேண்டும், உத்தியோகத்தில், படிப்புல, வியாபாரத்தில், வளர்ச்சியில, விவசாயத்தில், அதே போல வைத்தியத்தில் முன்னேற வேண்டும். எஸ், என்றால் ஃபார்முலா இஸ் வெரி கிளியர். முன்னேறுவதற்கு தெளிவான ஃபார்முலா. அது என்னவென்றால், கர்த்தரை அவன் தேடின நாட்களெல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். சோ தேவனை தேடுங்கள். உலகத்தை இல்ல, மோசத்தை அல்ல, அநியாயத்தை அல்ல, அக்கிரமங்களை அல்ல, தேவனை தேடு. உன் உத்தியோக சம்பாத்தியங்கள்ல, வியாபார லாபங்கள்ல, உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துல, உன் படிப்புல, கல்வியில, உன் குடும்ப காரியங்கள்ல நீ தேவனை தேடு. தேவனுடைய சன்னதிக்கு வா, அவருடைய உதவியை பெற்றுக்கொள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. பலப்படும் மட்டும், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உசியாவுக்கு கிடைத்தது. அது ஆச்சரியமான உதவி எங்கிருந்துங்க உசியாவுக்கு கிடைச்சது? தேவனிடத்திலிருந்து. இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நிலைப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள், பலப்படுவீர்கள். என்ன புரியுதுன்னா, நம்முடைய வாழ்க்கை திடப்படுத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். அதேபோல யோசபாத்து சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவீர்கள். ரைட்? உசியா கர்த்தரை தேடினான், தேவன் அவனை ஸ்திரப்படுத்தினார். ஆச்சரியமான அனுகூலங்களை அவனுக்காக செய்தார். சோ என்ன நடந்தது? மறுபடியும் அங்கே போயிடலாம் வாங்க. ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா? 26வது அதிகாரம். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அதனால் என்னாச்சு? ஏற்கனவே பார்க்கிறோம். அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அதைத் தொடர்ந்து அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகு மட்டும் மேட்டிமையாகி. பயங்கரங்க. பைபிள் என்ன இருக்குங்க? அவன் பலப்பட்ட பிறகு அவனுடைய சிங்காசனம் ஸ்திரப்பட்டு விட்டது, அவனுடைய ஆட்சி ஸ்திரப்பட்டது, அவனுடைய ஜனங்களும் கூட ஸ்திரப்பட்டார்கள். அப்படியெல்லாம் ஸ்திரப்பட்டு பலப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அவனுக்குள்ள கொஞ்சம் மேட்டிமை வந்துருது. தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாரும் இருக்கீங்களா? பிரதர், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால நல்ல ஆவிக்குரியவனா தான் இருந்தேன், திருமணத்துக்கு முன்னால நல்ல ஆவிக்குரியவளாதான் இருந்தேன், பிள்ளை பிறப்பதற்கு முன்பு நல்ல ஆவிக்குரியவளாத்தான் இருந்தேன், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னால ரொம்ப ஆவிக்குரியபடி இருந்தேன், கடன் தீர்றதுக்கு முன்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லாவே இருந்தேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படியே புரண்டு விட்டது. நஷ்டத்தில் இருந்த வியாபாரம் எனக்கு லாபமாக ஆரம்பித்தது. நஷ்டத்தில் இருந்த போதோ அற்புதமான ஆவிக்குரிய நிலையில் இருந்தேன். ஆனால் எப்பொழுது லாபத்தை பார்க்க ஆரம்பித்தேனோ, எப்பொழுது ஒரு நல்ல வீடை வாங்கினேனோ, எப்பொழுது நான் கொஞ்சம் ஸ்திரப்படுத்தப்பட்டேனோ, என அறியாமலேயே நான் தேவனை விட்டு விலகி போய்விட்டேன்.
ஜெபிக்க முடிவதில்லை, முழங்கால் படியிடக்கூட முடிவது இல்லை, பைபிளை திறக்கவே முடிவதில்லை. ஆலயத்துக்கு வருவது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. வந்தாலும் கூட உட்கார முடிவதில்லை. உடனே எழுந்து போக வேண்டும் என்று தோன்றுகிறது. அல்லது ஏதோ 1 வாரம் 2 வாரம் மாத்திரமே வர முடியுது. ஆனால் அப்படி அல்ல. முந்தைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருவேன், சரியான சமயத்துக்கு வந்துருவேன். அதனால எப்பொழுது கொஞ்சம் ஸ்திரப்பட்டேனோ, நடந்து வர்ற காலங்கள முன்னால வந்து உட்கார்ந்துக்குவேன். பைக்ல வந்துட்டு போயிட்டு இருந்தப்ப கூட ஒழுங்கா வந்து உட்கார்ந்துருப்பேன். ஆனால் தேவன் எனக்கு ஒரு காரை கொடுத்தார். தேவன் கார் கொடுத்த உடனே இப்ப கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா கார் பார்க்கிங் கஷ்டம். அதாவது பார்க்கிங்குக்கு போய் கார் அங்க பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து இங்க நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா தோணுது. அப்படின்னா பழைய மாதிரி நடந்து வா. தேவன் உனக்கு காரை கொடுக்கிறார். அந்த காரில் வருவது உனக்கு கஷ்டமாக இருந்தால் ஆலயத்துக்கு நடந்து வா. சோ என்னுடைய கேள்வி, இன்று ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு எத்தனை பேர் தேவனை விட்டு விலகி போயிருக்கீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு எத்தனை பேர் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறீர்கள்? அது நல்லது இல்லவே இல்லைங்க. உசியா பலப்பட்ட போது அவன் மனதிலே மேட்டிமைக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரமாகிவிட்டான். எதை பெற்றுக்கொண்டான்? இவ்வளவு அற்புதமாக இருந்த ஒருவன் கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாமே கூட அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம், ஒரு அற்புதமான வார்த்தை என்னவாங்க, ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அதனால ஈஸியா புகழும் வந்தது. அவன் என்றால் சுற்றி இருக்கிற தேசத்தாருக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பயம் ஏன் வந்தது? எப்படி அந்த புகழ் வந்தது? கர்த்தர் செய்த அனுகூலத்தினால்தான். அன்பு சகோதரனே, சகோதரியே, வேலையில உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கா? விவசாயத்திலோ அல்லது வியாபாரத்திலோ நல்ல லாபம் வந்திருக்கிறதா? உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கிறதா? இதெல்லாம் எங்கிருந்து வருது? என்னுடைய உழைப்புங்க, என்னோட உழைப்பு. நீ உழைக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது யாரு? அது ஏன் ஆரோக்கியம்? உன்னுடைய ஆரோக்கியமா? எங்கிருந்து வாங்கிட்டு வந்த? எங்கிருந்து உனக்கு இந்த ஆரோக்கியம் கிடைச்சது? எவ்வளவோ சுகமாயிருக்கிற எத்தனையோ பேர், ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்கள் ராத்திரி போய் நீட்டா படுக்கிறாங்க, தூங்குறாங்க, காலையில எழறது இல்லைங்க. அந்த டாக்டர் ஆக்சுவலா அவர் ஒரு பெரிய ஃபேமஸ் டாக்டர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய வைத்தியம் பண்ணுகிற ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவர் அன்னைக்கு ஒரு 2-3 ஆபரேஷன்ஸ் அவருக்கு இருந்தது. திரும்ப வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல சொன்னார், இன்னைக்கு நிறைய ஆபரேஷன்ஸ் இருந்ததுமா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன். So don't disturb me. கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. 30-35 வயது தாங்க அவருக்கு. தன்னுடைய ரூம்ல போய் நிம்மதியா படுத்து தூங்குறாரு. ஐயோ, அவரு சாப்பிடாம கொள்ளாம போய் படுத்துக்கிட்டாரே அப்படின்னு ஒரு 4-5 hours அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி போய் அவர் எழுப்ப முயற்சி செஞ்சாங்க. இப்படி எழுப்ப முயற்சி செஞ்சா அவருடைய கை மேல தன் கையை வச்சு தட்டி எழுப்ப முயற்சி செஞ்ச போது அவருடைய அந்த சரீரம் ஐஸ் மாதிரி இருந்ததுங்க. சில்லுன்னு இருந்தது. நடுங்கி போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை உடனே கூப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எந்த அசைவம் இல்லாம சரீரமெல்லாம் சில்லுனாகி படுத்து கிடக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அவங்க அங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்து போன பாடியை தான் கொண்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்தப்போ நல்லா தானே, கொஞ்சம் ஆரோக்கியமா தான் நாங்க இருந்தாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. எந்த வியாதியும் அவருக்கு இல்ல. பேரும் புகழும் பெற்ற ஒரு மருத்துவர் ஆபரேஷன் செய்து அவங்க உயிரை காப்பாற்றணும்னு தன்னாலான முயற்சிகளை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். கொஞ்சம் ஓய்வெடுத்தார். அதன் பின்பு எழவில்லை. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எழலங்க. என்னோட ஆரோக்கியம், நான் நல்லாதான் இருக்கிறேன். தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, அது தேவன் உனக்கு அருளியிருக்கிற சகாயம். நான் உழைக்கிறேன், நான் கடினமா உழைக்கிறேன், நான் சாதிச்சிருக்கேன். பிரயாசப்படுவதற்கு, கடினமா உழைப்பதற்கு அந்த பலனை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்ததால் தான் சாத்தியமாயிருக்கு. நீ பெருமைப்படாத. என்று உன்னிடம் எவைகள் இருந்தாலும் சரி, அவைகள் தேவன் உனக்கு கொடுத்ததால் தான் நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உன்னை விட கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னை விட பிரயாசப்படுவோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்கள் வாழ்க்கையில் இன்று அவர்கள் பலப்படவில்லை. ஆனாலும் இன்று அவர்களின் வாழ்க்கை ஒரு நிலைக்கு வந்து சேரவில்லை. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், நான் சாதிச்சிருக்கேன் என்று மேட்டிமை ஆகாத இந்த உசியா மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விட்டான். அந்த மேட்டிமை என்ன செய்தது? கவனிங்க, அவனை ஒரு குஷ்டரோகியாய் மாற்றிவிட்டது. வாசிக்கலாம் வாங்க. 19வது வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமா பேசுகிற போது
எந்த அளவுக்கு அவனுக்குள்ள மேட்டிமை வந்துருச்சு. தேவனுடைய சந்நிதியை அலட்சியம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆசாரியர்களையும் அவன் அசட்டை செய்தான். ஆசாரியரின் பேச்சுக்கு அவன் கட்டுப்படவில்லை. ஆசாரியரின் வார்த்தை என்னங்க? தேவனுடைய வார்த்தை தானே. உசியாவுடைய பெருமை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, தேவனையும் கண்டுகொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தையையும் கண்டுகொள்ளவில்லை. இஷ்டம் போல நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது? ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து அவனை வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவின் உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்தான். என்னங்க இது? என்னது? தேசத்தை அற்புதமாக ஆளுகை செய்து ஆச்சரியமாய் தேவனுடைய அனுகூலத்தை பெற்றுக் கொண்டிருந்து ஸ்திரப்பட்டிருந்த உசியா இப்ப குஷ்டரோகியா படுக்கையில படுத்து கிடக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை வந்தது? கர்வத்தினாலே. எப்போங்க? பலப்பட்டதற்கு பிறகு. சபையே, கிறிஸ்தவ சமுதாயமே, தேவன் நம்மை உயர்த்துகிற போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, தயவு செய்து கர்வத்தை உங்களுடைய எல்லைக்குள்ள வரவிட்டுடாதீங்க. தேவனை எந்த சூழலிலும் விட்டு விலக முயற்சிக்காதீங்க. நீ எந்த நிமிடத்தில் தேவனை விட்டு விலக நினைக்கிறாயோ அந்த க்ஷணத்திலே சாத்தான் வந்து திடீரென்று உன் வாழ்க்கையின் மீது தாக்குதல் தொடுப்பான். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒருவன் அந்த எருசலேமிலிருந்து எரிகோ பட்டணத்துக்கு துணிந்து போய்கொண்டிருக்கையில் திடீரென்று கள்ளர் வந்து என்ன செய்தார்கள்? அவனை பிடித்து அடித்து அவனுடைய எல்லாவற்றையும் அபகரித்து அப்படியே காயத்தோடு கூட விட்டுவிட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். தன் எருசலேமிலிருந்து போகும்போது நல்லா இருந்தவன், ரொம்ப ஆரோக்கியமா இருந்தவன், சுறுசுறுப்பா இருந்தவன். ஆனா போனது எங்க? எரிகோவை நோக்கி. அப்ப என்ன நடந்தது? போகும்படியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். நண்பு சகோதரனே, சகோதரியே, தேவனை விட்டு தேவனுடைய சந்நிதியிலிருந்து நீ விலகி போக முயற்சி செய்யாத. ஏனென்றால் உனக்கு தெரியாமலேயே நீ போகின்ற வழியில் சத்துரு மறைந்திருக்கிறான். என்று தேவனை விட்டு விலகி போக வேண்டும் என்று நீ முடிவெடுத்துக் கொண்டு எப்பொழுது தேவ சந்நிதியிலிருந்து விலகி போக வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிறாயோ அப்பொழுது அந்த வழியில் உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையை, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் நாசம் பண்ணுவதற்கு சத்துருக்களை சாத்தான் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஸ்திரப்பட்ட பிறகு அவன் தேவனை விட்டு விலகிவிட்டான். அதன் விளைவாய் குஷ்டரோகத்துக்கு ஆளாகிவிட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிற போது, தேவ இரக்கத்தை கேட்கிற போது, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை அருளி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்துங்க என்று ஜெபித்து விண்ணப்பிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? உன் விண்ணப்பத்தை கட்டாயமாக கேட்டு உனக்கு பதில் தருவார், சமாதானத்தை தருவார். ஆனால் நீ தேவனுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாயா? எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, எப்பேற்பட்ட நல்ல வேலையா இருந்தாலும் நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கொடுங்க ஆண்டவரே, இந்த ப்ரமோஷன் எனக்கு வந்தாலும் சரி, நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். என் வாழ்க்கையில வெற்றியை அருளி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி நான் வெற்றியை சாதிக்கிற போதும் நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தீங்களா? வாக்கு கொடுக்க முடிந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தீர்மானம் எடுக்க, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். உம்முடைய சந்நிதியை அலட்சியம் செய்ய மாட்டேன். உம்முடைய சாட்சியாக நான் வாழ்வேன். உம்முடைய சந்நிதிக்கு நான் ஓடோடி வருவேன் ஆண்டவரே. அவைக்குரியவைகளை அலட்சியம் செய்ய மாட்டேன். நீரே எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்வோர் இருந்தால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரை ஏற்ற சமயத்தில் ஏற்ற முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கான முதல் பாடம். ஆண்டவரை சேவிப்பதிலே சரியான ஒரு முடிவை அன்று யோசுவா எடுத்தான். தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு மாடலாக வாழ்ந்தான். தன்னை சுற்றி இருந்தவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கினான். அதே போல ஆண்டவரை நாங்களும் கூட சரியான சமயத்தில் சரியான முடிவை எடுத்து, இதோ இப்பொழுதும் யாரெல்லாம் நாங்கள் ஆண்டவரையே சேவிப்போம், ஆண்டவரின் பிள்ளையாய்த்தான் வாழ்வோம், ஆண்டவரைத்தான் மகிமைப்படுத்துவோம், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது
நாங்கள் நன்றி உணர்வோடு கூட வாழ்வோம் என்று தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து, இது முதற்கொண்டு அப்பா கை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரின் கரத்தையும் நீர் பிடித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு சேருகிற வரைக்கும் அந்த கரத்தை விட்டு விடாமல் வழிநடத்த வேண்டும் என்றும், உம்முடைய சாட்சிகளாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உம்முடைய சந்ததியாய் உம்முடைய பிள்ளைகளாய் உயர்த்த வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.